2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அதிமுக தொகுதி பங்கீடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய கூட்டணி கட்சிகளான பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்ற விவரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களோடு இணைந்திருக்கிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, தொகுதி பங்கீடு நிறைவு செய்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை கடந்த தேர்தலை விட இந்த முறை அதிமுக குறைந்த தொகுதிகளில்தான் போட்டியிடுகிறது. உங்களுடைய விவரம். வணக்கம். திமுக மற்றும் அதிமுக என இரண்டு கட்சிகளுமே கடந்த தேர்தலை விட குறைந்த தொகுதிகள் எண்ணிக்கையில் போட்டியிடுகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிப்படையிலே 169 இடங்களில் அதிமுக நேரடி போட்டியில் ஈடுபட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியில் 65 இடங்கள் கூட்டணி கட்சியினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக பாஜகவிற்கு 27 இடமும், பாமகவிற்கு 18 இடமும், அமமுகவிற்கு 11 இடங்களும் என வரிசையாக ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று அதற்கான தொகுதி பங்கீடும் முடிவற்ற நிலையில் தொகுதிகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் 169 தொகுதியில் அதிமுக நேரடியாக கும்மிடிப்பூண்டு, பொன்னேரி, திருத்தணி, திருவள்ளூர், மதுரவாயில், மாதவரம், திருவெற்றியூர், ஆர்கே நகர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், துறைமுகம், சேப்பாக்கம் மற்றும் 1000 விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், தியாகராய நகர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், தாம்பரம், செங்கல்பட்டு, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், அரக்கோணம், காட்பாடி என அதிமுக வலுவாக இருக்கிற தொகுதிகளும், கடந்த தேர்தலின் போது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளும் ஒன்று விடாமல் அனைத்தையும் தற்போது பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக ஆற்காடு, வேலூர், அணைக்கட்டு, கொடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர், ஜோலார்பேட்டை, ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஓசூர், பாலக்கோடு மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், விழுப்புரம், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கெங்கனவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், சேலம், ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, சேலம் தெற்கு, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்தி வேலூர், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் என தொடர்ச்சியாக பவானிசாகர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர் வடக்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, பழனி, ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாயபுரம், கொள்ளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி, நெய்வேலி, பண்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், சீர்காழி, பூம்புகார், நாகை, வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, நன்னிலம், திருவிடைமுருதூர், பாபநாசம், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, விராலிமலை, திருமயம், ஆலங்குடி, சிவகங்கை, மேலூர் மற்றும் மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, போடிநாயக்கனூர், கம்பம், ஸ்ரீவல்லிபுத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடனை, முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், தூத்துக்குடி, ஸ்ரீவைகுண்டம், கோவில்பட்டி, சங்கரன்கோயில், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம், நெல்லை, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, கன்னியாகுமரி என 169 தொகுதிகளை அதிமுக நேரடியாக களம் காணுகிறது. 236 தொகுதிகளுக்கும் கூட்டணி கொடுத்தது போக நேரடியாக களங்காணுகிற தொகுதியாக 169 இருக்கிறது. கடந்த தேர்தலை விட குறைவாக இருந்தாலும் அதிமுக கடந்த முறை வெற்றி பெற்ற அனைத்து தொகுதியிலுமே பெற்றுவிட வேண்டும் என்ற அடிப்படையில், அதே போல வெற்றிக்காக இருக்கக்கூடிய, ஒருவேளை திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதியிலும், அதே போல திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதியிலும் அதிமுக தற்போது அதை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தொடர்ச்சியாக பல்வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமான இடங்களை இந்த முறை அதிமுக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும், அதாவது சராசரியாக பல்வேறு கட்சிகளுக்கு அதிக இடம் ஒதுக்கி இருக்கக்கூடிய அதிமுக சார்பில், அதாவது குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு கட்சிகளுக்கும், அதாவது ஏற்கனவே இந்த இடங்களின் அடிப்படையிலும் அவர்கள் அந்த தொகுதியில் எந்த அளவுக்கு வாக்கு வங்கி வச்சிருக்கிறார்கள், மேலும் அவர்களுடைய வரலாறு, ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் எடுத்த வாக்கு வங்கி என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அவர்களுடைய எடுக்கப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையிலும், அதே நேரம் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்ற இடங்களின் அடிப்படையிலும் அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளில் 5 தொகுதிகள் வெற்றி பெற்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே அதிமுக கூட்டணியில் பாமக 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றார்கள். 20 இடங்களில் போட்டியிட்டு அதில் 5 இடங்கள் வெற்றி பெற்றார்கள். இந்நிலையில் தற்போது பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக, அதாவது அதன் அடிப்படையில்
தற்போது பாமகவிற்கு சேலம் மேற்கு, தருமபுரி, பென்னகரம், விக்கிரவாண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் மயிலாடுதுறை, திருப்போரூர், உத்திரமேரூர், ஜெயங்கொண்டம், போரூர், செஞ்சி, விருதாச்சலம், ரிஷிவந்தியம், காட்டுமன்னார் கோவில் தனி, கீழ்வேலூர் தனி, பெரம்பூர், சேலம் வடக்கு, அதே போல அம்பத்தூர், இந்த 18 தொகுதிகளில் 2 தனி தொகுதிகளை பாமக பெற்றிருக்கிறது. காட்டுமன்னார் கோயிலில் தற்போது விடுதலை சிறுத்தையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் தற்போதும் அதே தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே காட்டுமன்னார் கோயிலும் நேரடியாக விசிகே மற்றும் பாமக போட்டியிடுகிறது. அதன் அடிப்படையில் நேரடியாக போட்டியிடக்கூடிய இன்னொரு தொகுதியாக நாம் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். அதன் அடிப்படையிலே கீழ்வேலூர் தொகுதியை தற்போது நாகப்பட்டினம் கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாகை மாலி தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் சிபிஎம் கட்சியை சேர்ந்தவர்.